பாத்து பாத்து அவரையா உள்ள கொண்டு போய் விட்டு வந்துடலாம். நோ நோ நோ, இப்ப கேட் வரைக்கும் தான். ஏன் ரயில்ல இடம் பிடிச்சிட்டீங்க, இனிமே கார்டு சிக்னல் கொடுத்தாதான் ரயில் புறப்படும். சரி, ரயில அடுத்த பிளாட்ஃபார்ம்ல எப்ப சந்திக்கலாம்? பாசஞ்சர் அவசரப்படக்கூடாது, ட்ரெயின் டைம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. பை பை. டிரைவர் வண்டி எடு, ஏசி குப்பையில சீட்டு கச்சிட்டு போடுது. ராதா, டாக்ஸில வந்தியா? ஆமா. கூட யாரா வந்தாங்க போல இருக்க? ஆமா, நம்ம ராஜா தான். ஓ, நம்ம ராஜாவா? நம்பன்னு சொல்ற அளவுக்கு அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? நம்பிக்கை அவர் எனக்கு உண்டாக்கிட்டாரு. ராதா, இனிமே விசாரணை தேவையில்லை, தீர்ப்பு தான். அடுத்த தடவை ராஜா வந்தா என்ன மீட் பண்ண சொல்லு. உங்களையா? நீயே உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது, பெரியவங்க தான் பேசணும். நான் உன்னை விட பெரியவன் இல்லையா? யாரு வேணுங்க? நீங்க இருக்கீங்களா? சதா கேட்டுக்க. இனிமே நான் பிபி ராஜா இல்ல, என்பி ராஜா, நல்ல புள்ள ராஜா திண்டி போட்டேன். இத்தனை நாளா என்ன லவ் நினைச்சிருந்து அந்த ராஜா அது இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளை காவல் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் வேலை காகலான்னு போனா, அம்மா தான் கரெக்டா சொல்லிட்டீங்களா? அப்ப அந்த அம்மா அங்க வந்தது, வந்தே ஷாக்கா நின்னு மெதுவா அப்ப சொல்லியா? ஏன் என்ன நல்லா இல்லையா? சும்மா இருடா, குழந்தைக்கு இடுப்பு போல இருக்குது. ஒரு டாக்ஸி கூட்டிட்டு வா. புள்ள பிறக்க போதா? டேய், புள்ள பிறக்குதோ முதலியார் பிறக்குதோ, ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வாடா. சரா சரா, டேய் போய் புள்ள புடிச்சிட்டு வாடா. டாக்ஸி புடிச்சிட்டு வாடா. நீ ஒண்ணு கவலைப்படாத அக்கா, நான் பக்கத்துல இருக்க, கவலைப்படாத. இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு 2ல 1 கேட்டுறேன். பாத்துட்டு வா, பாத்துட்டு வா. அவசரப்படாதீங்க, படியில கூட புள்ளி இறங்கிட்டு போகுது. என்னடா முதலியோ மீட்டு போட்டு வச்சுட்டியா? நீ அது அப்படியே ஸ்டக் ஆகிடுதாம்பா. பாத்துமா, பாத்து பாத்து. அவன் ரொம்ப நோவாடிது போல இது. கடவுள் நம்ம பக்கம் நல்ல ஹெவி பைக் பையன் பிறக்க போறான், கவலைப்படாத. மேடு பள்ளம் பார்த்து ஓட்டுனி. ஆமா, கடவுள் யார் பக்கம் இருக்காங்கிறத பாப்போம். ஹலோ ஹலோ, மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சௌக்கியமா? இது வரைக்கும் சௌக்கியம்டா, இனிமே எப்படின்னு தெரியல. உன்னை புடிச்சிட்டு போறதுக்காக நான் வரல. நானும் பிடிபடுறதா இல்ல. ஓஹோ, பலமான இடத்துல இருக்கிறதா ஒரு நினைப்போ? பயமில்லாத இடத்துல இருக்கிறங்கிற தைரியம். மாமா, கூடிய சீக்கிரம் நான் காதலிச்சவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புள்ள வேணும்னு வேண்டிப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு புள்ள கிடைக்க போதே. பூரா விஷயத்தை கேளு. நீ காதலிக்கிற பையன் அதான் அந்த ரவுடி ராஜா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி இப்பதான் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போறான். வீணா பொருளைய கலப்பாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நம்பலன்னா நேரா அவன் இருக்கிற இடத்துக்கு போ, புள்ளைய பாப்பேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க போறேன். அங்கதான் போறேன். சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா? இந்த வரமா? பிபி ராஜா வீடு இது. இந்த வீடு தான். இப்ப இல்ல, புள்ள பிறக்க போது இல்ல, ஆஸ்பத்திரி போயிருக்கு. ஆஸ்பத்திரிக்கா? பயப்படாதீங்க, சுகப்பிரசவம் தான். அதோ தம்பியே வருது. எட்டு பவுண்டு நம்ம பஞ்ச காலத்து இந்த வெயிட். பாவம், அது எப்படி இருக்கோ? அம்மா தாய். நல்ல வேளை ராதா, ராஜாவோட குணத்தை நீ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்ட. வெள்ளம் வரத்துக்கு முன்னால் ஆணை போட்டுட்ட. தட்ஸ் குட். பரட்டும் அந்த சீட். சௌரியமா? எதுக்கா இங்க வந்த? என்ன அப்படி கேட்டா? ராதா பொண்ண பாக்க வந்துகிற. நம்மாளாச்சா? நம்மாளா? அவ உங்ககிட்ட சாதாரணமா பழகிட்டாங்கிறதுக்காக நீயும் அவளை சாதாரணமா நினைச்சிட்டியா? ராஸ்கல். இன்னைக்கு ஒரு அறையோட விட்டேன், இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. வந்த யோ லிஃப்ட் வேணுமா?
யோசிக்காத, உட்கார். நம்ம 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போறோம். யார் நீ? உன் எதிரிக்கு நான் எதிரி. சோ உனக்கு நான் ஃப்ரெண்டு. கணக்கு புரியுதுல? நீ கணக்கு போடுறதும் புரியுது. கரெக்ட். உன்னை போல நானும் சங்கர் கிட்ட என் கணக்கு தீர்த்துக்கணும். மேட்டர் தெருவுல பேசக்கூடாது. கார்ல பேசலாமே? கார்ல பேசலாம். வா. என் பேர் ரஞ்சித். என் பேர் பிபி ராஜா. சங்கர் எப்படி உனக்கு வரவேற்பு கொடுத்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி திருப்பி கொடுக்கறேன்றது நீ பாரு, சொல்லி அனுப்புறேன். நீ ரோஷக்காரன்னு எனக்கு தெரியும். எதிரியை அடிக்கணும்னா ஸ்ட்ரென்த் மட்டும் போராது, சென்ஸும் வேணும். நீ நினைச்சா சங்கரை ஜெயில தள்ளலாம். அதுக்கு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இன்னும் 2-3 நாள்ல துபாய் கப்பல் இங்க வருது. அதுல பாபா ஷேக்கோட தங்க பிஸ்கெட்டும் வருது. அது சங்கர் மூலமா தான் கைமாற போகுது. மனசு வச்சே அப்ப நீ சங்கரை பிடிச்சிடலாம். பிடிக்கிறது மட்டும் இல்ல, பார்சல் பண்ணி நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். கப்பல் எங்க வருது எப்ப வருதுன்றத மாத்திரம் சொல்லு. அதுதான் எனக்கு தெரியாது. வழியை காட்டிட்டேன். இனிமே குழி வெட்ட வேண்டியது உன் வேலை. பாபா ஷேக். हेलो बाबा शेख. हेलो बाबा शेख. हेलो हेलो. अरे साला, नो रेस्पॉन्स. हेलो बाबा शेख. हेलो हेलो. अरे क्या रे, மணி அடிக்குது, மனுஷன் பேசுறான் இல்ல, பைத்தியம் போல் இருக்குது. आइए शंकर भाई आइए. சலாம் அலைக்கும். वालेकुम सलाम. तशरीफ रखिए. Thank you. உங்க போன் வந்தது, உடனே வந்துட்டேன். शुक्रिया. துபாயில இருந்து கப்பல் வருதுன்னு சொல்லி நியூஸ் கிடைச்சது. அதையும் பாரு. அரே அல்லா, நம்ம டெலிபோன் பில் பூரா பே பண்ணிட்டான். சும்மா சும்மா மணி அடிக்கிறான். ஹலோ ஹலோ. அரே ஆராம் का बच्चा, ஆரா நீ. அரே நீ சைத்தானா மனுஷனா, சுவர். படா தக்லீஃப் பாய். ஆளுங்க யாரும் பேசாம இப்படி மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா டெலிபோன் ஏதாவது ரிப்பேரா இருக்கும். கப்பல் வர டேட் டைம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நாளைக்கு கரெக்டா. அரே மிஷின் का बच्चे, உனக்கு இன்னைக்கு என்ன வந்தது? ஆத்திரப்படாதீங்க, இப்ப பாருங்க. இனிமே மணி அடிக்காது. ஓகே ஓகே. தலைவலி போச்சு. சங்கர் பாய், நாளைக்கு பகல் கரெக்டா 2 மணிக்கு ஸ்டீமர் கோவளம் சைடு வருது. நீ அங்கே போறான். சரி. சிக்னல்? சிக்னல் ஹாய். நீ டார்ச் எடுத்துட்டு போறான். 3 தாட்டி பட்டு பட்டு பட்டுன்னு லைட் அடிக்கிறான். அதே பார்த்து அந்த ஆள் உன் கையில வரான். இந்த கேஷ் பெட்டி நீ அவன் கையிலே கொடுக்கறான். ஓகே. அவன் இதுக்கு பதிலா தங்க கட்டி பெட்டி உன் கையிலே கொடுக்கறான். ठीक है? ठीक है.
நாத்தா எப்படி கதை? Damn it. என்ன நாத்தா மாமியார் வீட்டுக்கு போறியா? போயிட்டு வா. டேய், எங்க அம்மா கிட்ட நான் குடிச்ச பால்ல ரோஷம் இருக்கும்னா அவங்க மேல ஆன இதுக்கு நான் பதில் சொல்லாம விட மாட்டேன். அதே அம்மா மேல ஆன நீ பதில் சொல்ல நானும் பதில் சொல்றேன். இட்டுன்னு போங்க சார், விட்டா பேசினா பந்தால. கமான். கைக்கு வரும். வெரி குட். இத நம்பி நீ எங்க மாமாக்கு 10 லட்சம் கடன் கொடுத்திருக்க. பாக்கி பணத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையிற இல்ல? கரெக்ட், வெரி கரெக்ட். ராங், வெரி ராங். இங்க இருக்கிறது ராதா மட்டும்தான், உயிலும் இல்ல ஒண்ணும் இல்ல. வாட்? எங்க அப்பா விட்டுட்டு போனது என்னையும் ஓரளவு பேங்க் பேலன்ஸ் தான். அந்த ஓரளவை கூட என் கார்டியன் மாமா ஓடுற குதிரை மேல கட்டி ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பொய் ராதா சொல்றது பொய். ரஞ்சித், உனக்கு நான் அப்புறமா விளக்குறேன். ஓடுறாரு புடி. யூ ராஸ்கல். ரீலா விடுற நீ? ராதா சொன்னதெல்லாம் உண்மைதானே? 10 லட்சம் ரூபாய் பணம், அவ கல்யாணம், அதெல்லாம். ஏய், இந்த மாமாவை கொண்டு போய் ரூம்ல பத்திரமா பூட்டி வைங்க, அப்புறமா வந்து கவனிக்கிறேன். ரஞ்சித், நீங்களும் நானும் எவ்வளவு பழகி இருக்கிறோம். நல்லா பழகுற நீ. எடுத்துட்டு போங்கடா. பாத்தியா, வயசானவன் பார்த்து கூட்டிட்டு போக. அட பாவிகளா, நீங்க நல்லா இருக்கு. விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நான் புறப்படுறேன். வெயிட். உனக்கு சொந்த ஆஸ்தி இல்லைனாலும் உன்னால 50 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி இருக்கு. உன் சங்கர் பதுக்கி வச்சிருக்கிற கோல்டோட வேல்யூ 50 lakhs. நீ ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சா சங்கர் தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்கறத என்கிட்ட சொல்லிடுவான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சங்கரை பாக்குற. டீலிங் முடிஞ்சதும் அப்புறம் வந்து உன்னை பாக்குற. அது வரைக்கும் இந்த கிளி இந்த கூண்டிலேயே இருக்கட்டும். உன்னை எங்கெல்லாம் தேடுதுப்பா? ஒரு சூடான செய்தி. என்ன டீ கடை மாட்டா? உன் கிராக்கி வந்துச்சே. கிராக்கி யாரு? அதான் ராதா பொண்ணு. மன்னிச்சுக்கப்பா. அண்ணி அதான் விட்டவா வந்துச்சா? என்ன பத்தி எதனாச்சும் கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு கேட்கலப்பா. ஸ்பீடா வந்துச்சு, ஸ்பீடா போச்சு. பூச்சா? என்னடா இந்த பொண்ணு படா டிபிகல்ட்டா இருக்குது. அன்னைக்கு மாடியில இருந்து என்ன அடி சொல்ல கண்டிப்பா இருந்துட்டு சும்மா பூச்சி. இன்னைக்கு இங்க வந்துருது. எதுக்கு வந்துருது? ஒத்தனை கொடுக்க வந்திருக்கோம். மன்னிச்சுக்கப்பா. அப்பப்ப குஞ்சு பேனி போய் கண்டுன்னு வந்துடலாம். ஊட்டாண்டிய மத்தளவு வந்துருது. போலவா? எழும்பி வாடா. ஒரு மரியாதை தான். நீ இங்கே இரு, நான் உள்ள போய் ராதாவை கண்டுன்னு வந்துடுறேன். பாக்கெட் நான் மட்டும் சேர்த்துக்கவா? பொம்பளை எல்லாம் ஒதுக்கிடுவே நீ. ராதா ராதா அண்ணாத்தா, நீ எப்படி மறுபடியும் சந்திக்கிறேன்னு சொன்னேனே, மறந்துட்டியா?
ஆளுக்கு என்ன கையா கரலா ரட்டியா? நல்ல வேலை கடவாப்பல் சொத்தை எடுத்துட்டான் போல இருக்குது. எங்க ஊரு நீங்க என்ன ராதாவை பார்க்க வேண்டியா கோதால இறங்க வந்தியா? ஜெயில இருந்தாலும் இப்ப எப்படி இங்க வந்து இதுனா மோடி மஸ்தான் வேலையா? மஸ்தான் வேலை இல்லடா, அண்ணாத நமக்கு முன்னாலே பிஸ்தா இல்லையா, கணக்கா கம்பி வலிச்சிட்டு இருப்பாரு. பின்னா பண்றோம், டைத்து வேஸ்ட் பண்ணாம போலீஸுக்கு போன் பண்றோம். முதல்ல இந்த ஆளை பார்சல் பண்ணி ஓரம் கட்டணும். ஒரு கயிறு இருக்குதா பாரு. வஞ்சனை இல்லாம தின்னுவான் போல இருக்குதே. என்னடா அது? ஒரு அண்ணன் பர்சன்ட் சொன்னிய இந்த அப்படி சொன்னா நண்டுச்சு பத்தியா? இது தொழில் தர்மம் இல்ல. அண்ணாத்த சென்ஸ்ல இருக்குன்னா நான் பர்ஸ் அடிக்கணும். அதான் சவால். என்னன்ற நீ டக்குரு அதான் பையில வை. குட் டாக்டர். அண்ணாத்த பையிலடா. சம்பாதி கூட மாட்டேன் நீ. கயிறுங்கப்பா கயிறு. கயிறு கடையில வயிறு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வயிறா கட்டும் போது ஷாக் அடிக்க போகுது. ஷாக் அடிச்சா பரவாயில்ல,